142 பேரில் அந்த 241 பேரோட கனவு, லைஃப், ஃபேமிலி இப்படி எல்லாமே ஒரே செகண்டில் அந்த ஃப்ளைட்லேயே வெடிச்சிருச்சு. சரி, ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா, ஃப்ளைட்டில் ட்ராவலே பண்ணாமல் சம்மந்தமே இல்லாமல் தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மெடிக்கல் ஹாஸ்டலில் இருந்த டாக்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்னு அவங்களுடைய தலையெழுத்தையும் பார்த்தீங்களா? ஒரு பொண்ணு 10 மினிட்ஸில் அகமதாபாத் டிராஃபிக்கில் மாட்டி ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய லைஃபே ஒரு மறுபிறவி மாதிரி இருக்குது. ஃப்ளைட்லேருந்தே எக்ஸிட் வழியாக குதிச்சு தன்னுடைய உயிரை காப்பாற்றி இன்னைக்கு நம்ம எல்லாருடைய கண்ணுக்கும் ஒரு ட்ரூ வாரியராக ரமேஷ் அப்படின்றவங்க தெரியுறாங்க. இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நிச்சயமே இல்லாத வாழ்க்கை அடுத்த செகண்ட் கூட நமக்கு நிச்சயம் இல்லை. வாழ்க்கைனாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு எண்டு இருக்கும். முடிஞ்ச அளவு யாரையுமே கஷ்டப்படுத்தாமல் நம்மளால் இருக்கிறத வச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த லெவல் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம்.